الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين إلى آخر الآية. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: البنت بركة أو كما قال صلى الله عليه وسلم. சங்கையும் மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜமாத்தார்களே மற்றும் ஏனைய ஜமாத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, கீழக்கரை சுன்னத் வல் ஜமாத் அறக்கட்டளை மற்றும் மின்ஹாஜ் பள்ளி ஜமாத் இணைந்து நடத்தி வரக்கூடிய வாராந்திர தொடர் சொற்பொழிவினுடைய 172வது மஜ்லிஸில் நாம் எல்லோரும் இங்கு குழுமியிருக்கின்றோம். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இங்கே நாம் கூடியிருப்பதை போல நாளை மறுமை நாளிலே நம்முடைய உயிரினை மேலான உத்தம கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கப்பதியிலே அமர்ந்து அவருடைய திருக்கரத்தால் ஹவுதுல் கௌதருடைய தடாகத்திலே தண்ணீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய லிகான் சொல்லக்கூடிய அற்புதமான சந்திப்பையும் அல்லாஹ் நாம் யாவருக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்ததோடு என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய தலைப்பட்ட தலைப்பு பெண்ணுரிமை காத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய தலைப்பு. பொதுவாக பெண்கள் என்று சொன்னால் அன்றைய காலத்திலும் சரி, இன்றைய காலத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளையும் சரி ஒப்பிடும்போது பெண்களை ஒரு போகப் பொருளாகவே நினைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த உலகம் தள்ளப்பட்டிருக்கின்றன. அவர்கள் ஒரு அடிமையில் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் அது கையாளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த அறநூல்களும் கூட பெண்களை அவர்கள் குறைத்துத்தான் மதிப்பிட்டார்களே தவிர, கடுமையான வார்த்தைகளைத்தான் அவர்கள் சாடினார்களே தவிர, பெண்கள் கண்ணியமானவர்கள், பெண்கள் சிறப்பானவர்கள் என்று பெரும்பான்மையான மதங்களிலே அது கூறப்படவில்லை. அறிஞர்களுடைய ஆய்வுக்கு பெண்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்களையும் மிகவும் குறைத்துத்தான் மதிப்பிடுகிறார்கள். அந்த அளவுக்கு பெண்களுக்குண்டான உரிமைகள், கடமைகள் எல்லாம் குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் அப்போதும் இருந்தது, இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் உடைத்தெறிந்து பெண்கள் எப்படி கண்ணியமானவர்கள், அவர்களுடைய உரிமை என்ன, கடமை என்பதை எல்லாம் அற்புதமான முறையில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழியை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் நிமித்துக் கொள்ளுமையானால் நிச்சயமாக நமக்கு சுபிட்சமான வாழ்க்கை நமக்கு இருலோகத்திலும் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சூரத் மரியம் என்று சொல்லக்கூடிய தனி ஒரு அத்தியாயத்தை பெண்களுடைய பெயரிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல சூரத் நிசா பெண்கள் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே அற்புதமான முறையில் அந்த வசனங்களுக்கு பெண்களுக்கு எவ்வளவு கண்ணியம் என்பதை அந்த குர்ஆன் நமக்கு சுட்டிக்காட்டி தந்திருக்கின்றன. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த அற்புதமான அந்த குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய பெண்களை அந்த காலத்துடைய அரபுகள்,
எப்படி வைத்தார்கள் என்று சொன்னால், அவருடைய கௌரவத்தை, அவருடைய உரிமையை, கல்வி உரிமையை, சொத்து உரிமையை, இதையெல்லாம் கிடைக்க விடாமல், கிடைத்தாலும் அதை தடை செய்யக்கூடிய அளவுக்கு அரபுகள் அன்றைக்கு இருந்திருந்தார்கள். அவர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள், குதிரை ஏற தெரியாத, வாள் பிடிக்க தெரியாத பெண்களுக்கு ஏன் நாம் சொத்து கொடுக்க வேண்டும், சொத்துரிமையில் அவர்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் யார் என்று சொன்னால், அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் பெற்றெடுத்த அந்த பெண்கள் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகள் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு சொத்துரிமையில் கூட பங்கு இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் பெண்களுக்கு உலகத்திலே முதலாக சொத்துரிமை கொடுத்த ஒரே ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம், சத்திய மார்க்கம். அதை வைத்துதான் இன்றைக்கு யூரோப் கண்ட்ரி போன்ற மேலை நாடுகளில் இந்த சொத்துரிமையுடைய ஆயத்தை ஆய்வு செய்து பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்பதை பார்லிமெண்டிலே அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். இஸ்லாம் தான் அதற்கு முதல் காரணம் காட்டியிருக்கின்றன. எனவே அப்படிப்பட்ட பெண்ணுரிமை காட்ட அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை எந்த காலகட்டத்திலும் அவர்கள் என்ன செய்யவில்லை, ஒதுக்கவில்லை. அவர்கள் அவ்வளவு மோசமான காலகட்டத்தில் அடிமைத்தனமாக சந்தையிலே மிருகங்கள் விற்பதை போல பெண்களை விற்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான், அந்த சோதனையான காலகட்டத்தில் தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வந்து அந்த பெண்களுடைய உரிமையை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அருமையான பெருமக்களே, சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன செய்தி என்று சொன்னால், அந்த அரபு பெண்கள் அவர்கள் கற்பம் அடைந்து விட்டால் வீட்டிலே அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், பிள்ளையை பெற்றெடுக்க மாட்டார்கள். அப்படி அந்த பெண்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தான் வசிக்கக்கூடிய வீட்டின் பக்கத்திலே ஒரு கூடாரம் அடிப்பார்கள். கூடாரத்துக்கு பக்கத்திலே ஒரு குழியை தோண்டி வைப்பார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், பெண் குழந்தையாக பிறந்திருந்தால் அந்த குழந்தையை அப்போதே குழியை போடு பெற்ற தாயை அடக்கி விடுவார், தந்தையும் சேர்ந்து உதவி செய்வார். ஆண் குழந்தையாக இருந்தால் என்று சொன்னால் அந்த குழந்தையை வீட்டிலே எடுத்து செல்வார். இப்போது கூட ஹரத்திலே ஒரு இடம் இருக்கிறது, குழந்தைகள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம். அந்த ஜாகிலியத்தான காலத்திலே அந்த பெண்களை குழி தோண்டி பிறைத்த அந்த காலத்துடைய அந்த மீசான் கல்கள் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். இப்போது கூட ஹரத்திலே பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இரவு நேரங்களில் அந்த பகுதியில் வருந்தாள் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுடைய சப்தங்கள் கேட்குமா. அப்படி அளவுக்கு பெண்களை என்ன செய்தார்கள், பிறந்தவுடனே குழி தோண்டி பிறந்திருக்கின்றார்கள். பிறந்து சில காலகட்டங்களில் அந்த பிள்ளைகள் ஒரு 5 வயது 6 வயதான பிறகு கூட அலங்கரித்து அந்த பிள்ளைகளுக்கு மணம்பூசியை அந்த பிள்ளைகளை என்ன செய்வார்களாம், கிணத்துக்கு அழைத்து சென்று அங்கே தள்ளி விடுவார்களாம். இப்படியெல்லாம் ஒரு மோசமான ஒரு அரக்க குணம் பிடித்தவர்கள் தான் அந்த மக்களை தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு கருத்தை சொன்னார்கள். ஏன் இந்த பெண்களை எல்லாம் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கவில்லை. குழந்தைகளை ஏன் நீங்கள் பிதைக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு எப்படி சொன்னார்கள் சொன்னால், அல் பிந்து பரக்கா என்று சொன்னார்கள். அது இதிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. பெண்கள் வீட்டுடைய பரக்கத்தை அபிவிருத்தி செய்யக்கூடியவர்கள். வீட்டிலே பெண்கள் இருந்தால் பரக்கத்து உண்டு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே அந்த மக்களுக்கு பேரதிர்ச்சி ஏற்பட்டு விட்டது. இப்படி ஒரு வார்த்தை அவருடைய உள்ளத்தை தைத்ததின் காரணத்தினால், உள்ளத்தில் ஆழமாக அது பதிந்ததின் காரணத்தினால் அவர்கள் எந்த அளவுக்கு மாறிவிட்டார் என்று சொன்னால், இறைவா எனக்கு பெண் குழந்தையை தான் என்று கேட்டார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், பெண் குழந்தை பிறந்து விட்டா சில மக்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்து விடுமா. உஸ்வத்தன் ஒஹோ கவீம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். ஆகவே பெண்கள் பரக்கத்தானவர்கள், அல் பிந்து பரக்கா, பெண்கள் வீட்டுக்கு பரக்கத் என்று உயிரினு மேலான உத்தம கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி கட்டத்திலே
அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்தனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க வீட்டுக்கு போறாங்க. போகும்போது கையிலே ஒரு தங்க பொற்காசை கொண்டு செல்கிறார். தங்க பொற்காசை சொல்லி அந்த பையை காட்டுகிறார்கள். மாஹாதா, இது என்ன என்று கேட்கும் போது செய்தனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா, இது உங்களுடைய ஹக்கு, உங்களுக்கு தரப்படக்கூடிய ஹக்கு. காரணம், நீங்கள் பத்ர் போரிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சஹாபி. அதுக்குண்டான வெகுமதிகள் என்னுடைய ஹசானாவிலிருந்து நான் இந்த பைத்துல் மாலிலிருந்து உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லும் போது, இது உங்களுக்கு உரிமையான ஹக்கு சொல்லும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு இது வேண்டாம், மீண்டும் அது பைத்துல் மாலில் சேர்த்துவிட சொன்னார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறது. அவர்களும் பக்கத்திலே இருக்கின்றார்கள். அந்த பெண் குழந்தைகள் கூட தந்தையிடத்தில் உங்களுக்கு கிடைத்த ஏன் இந்த வாய்ப்பை ஏன் இழந்து விடுகிறீர்கள் என்று கூட கேட்கவில்லை. எங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுக்கு பின்னால் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இது ஒரு உதவியாக இருக்குமே என்று கூட நினைக்கவில்லை, சொல்லவும் இல்லை. செய்தனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்களா, நான் ஒரு செய்தியை பெருமானாரிடத்திலிருந்து நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். என்ன செய்தி என்று சொன்னால், மஹ்ரிபுக்கு பின்னால், ஒவ்வொரு நாளும் மஹ்ரிபுக்கு பின்னால் சூரா வாக்கியாவை ஓதினால் பரக்கத்து கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நாளில் இருந்தே நானும் ஓதுவேன், என்னுடைய பெண் மக்கள் ஓதுவார்கள். நானும் ஓதுவேன், எனக்கு பெண் மக்களும் ஓதுவார்கள். எனக்கு எந்த கஷ்டத்தையும் நான் அனுபவிக்கவில்லை. அவங்க எல்லாம் தாம்பிரமான வாழ்க்கை வாழவில்லை. அன்றாட வாழ்க்கையில் அவர்களுக்கு முழு நிம்மதி கிடைத்தது. எனவே அன்றிலிருந்து நான் ஓதிக்கொண்டிருந்தேன், என்னுடைய பெண் மக்களும் ஓதிக்கொண்டதை காரணத்தினால் நான் வறுமையை நான் பார்க்கவில்லை என்று சொன்னது காரணத்தினால் செய்தனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அந்த பெண் மக்களும் சொன்னார்களாம், நீங்களும் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொன்னால் அவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆழமான அந்த நம்பிக்கை, பெருமானார் அந்த பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த அற்புதமான வார்த்தைகள் அவர்கள் வறுமையே வராது என்று சொன்னதை ஏற்றுக்கொண்ட அந்த பெண் மக்களும் ஓதினார் என்று சொன்னால், அதுவும் அவர்களுக்கு உண்டான ஒரு உரிமையை இஸ்லாம் கொடுத்திருக்கின்றன. ஞான பெருமக்களே, ஷிஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இந்த ஷிஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி மருத்துவத்துறையில் நல்ல ஒரு சிறந்த ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி இடத்திலே பெருமானாருடைய ஒரு மனைவி, அவர்களுடைய விவாகத்திற்கு முன்னால், திருமணத்திற்கு முன்னால் அவர்கள் அந்த பெண்மணிடத்தில் அந்த பாடத்தை படித்துக் கொடுத்தார். ஆயிஷா நாயகி என்பது மருத்துவத்துறையிலும் தலை சிறந்தவர்கள். அதே போல பெருமானாருடைய இன்னொரு மனைவியும் அந்த ஷிஃபா என்ற பெண்ணிடத்திலே அவர்கள் படித்துக் கொண்டிருக்கும் போது திருமணம் செய்து விட்டார்கள். நபியை திருமணம் செய்த பிறகு அந்த வகுப்புக்கு போகவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்னை திருமணம் செய்வதற்கு முன்னால் உங்களுடைய நடவடிக்கை என்னன்னு கேட்கும் போது அவர்கள் சொல்கிறார்கள், நான் இந்த பெண்மணியத்தில் மருத்துவ சம்பந்தமான குறிப்புகளை படித்துக் கொண்டிருக்கின்றேன், இப்போது ஏன் நீங்கள் போகவில்லை என்று கேட்கும் போது அந்த பெண்மணி சொன்னார்களாம், பெருமாளுடைய ஒரு மனைவி சொன்னார்களாம், நான் உங்களுக்கு ஹிதுமத்து செய்ய வேண்டும், உங்களுக்கு நான் என்னுடைய வாழ்நாள்களை அர்ப்பணிக்க வேண்டும், எனவே அதனால் நான் தடை செய்ய விட்டேன் என்று சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உத்லுபுல் இல்ம மினல் மஹ்தி இலல் லஹதி என்று சொன்னார். கல்வி என்பது எல்லோருக்கும் ஒரு பொருத்தமான ஒன்று. தொட்டியிலிருந்து புதைக்குழி வரைக்கும் கல்வியை தேடிக்கொண்டு என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார். எனவே நீங்கள் அந்த படிப்பை நிறுத்த வேண்டாம். திருமணத்திற்கு பின்னாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த படிப்பை தொடர வேண்டும் என்று சொல்லக்கூடிய கல்வியுடைய உரிமையை கொடுத்தது இஸ்லாம். இன்னும் சொல்ல போனால் சிறை கைதிகளுக்கு கல்வியை போதித்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பத்ர் யுத்தத்திலே கைதியாக்கப்பட்டவர்கள் அதில் ஒரு கூட்டத்தார்கள் கல்வி ஞானம் பெற்றவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது என்று சொன்னால் பொருளாதாரத்தை கொடுத்து நீங்கள் வெளியேறிவிடலாம். அதே நேரத்தில் நீங்கள் பொருளாதார வசதி இல்லை என்று சொன்னால், உங்களிடத்தில் கல்வி ஞானம் என்று சொன்னால் அந்த ஞானத்தை எங்களுடைய தோழர்களுக்கு சஹாபாக்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி கற்றுக் கொடுத்த பிறகு நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் விடுதலையாகிவிடலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறை கைதிகளுக்கு கூட தேர்வு இந்த காலத்தில் நடைபெறுகிறது.
சிறை கைதிகளுக்கு இன்றைக்கு தேர்வு, அரசாங்க தேர்வை நடத்தப்படுகின்றார்கள், பல்கலைக்கழகத்துடைய தேர்வை நடத்துகிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இஸ்லாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நீங்கள் படித்து வாருங்கள், அதில் நீங்கள் நிறுத்தாதீர்கள் என்று சொன்னால் பெண்களுக்கு கல்வி உரிமை என்பதை ஆழமாக கொடுத்த ஒரே மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். அதற்கு பெண் உரிமையை கொடுத்த, கல்விக்கு கொடுத்த மாமனிதர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஞான பெருமக்களே, நபிக்கு 40 வயசில் பட்டம் கிடைத்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். என்ன முதல் வார்த்தை என்பதும் எல்லோருக்கும் தெரியும். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சுய உருவத்தை காட்டிய ஒரு முதல் தடவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான். இக்ரா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் வரவில்லை. தன்னை கரம் பிடித்த சையதத்துனா கைஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா இடத்தில் வந்தார்கள். வந்த உடனே என்ன சொன்னால் ஜம்மீலூனி ஜம்மீலூனி என்று சொன்னார். என்னை போர்த்துங்கள் என்று சொன்னார். பெருமானாருடைய சூழ்நிலை அறிந்த அந்த நிலையை பார்த்து அவர்கள் போர்த்தி விட்ட பிறகு ஒரு ஆசுவாசம் பண்ணிய பிறகு விஷயத்தை கேட்கிறார்கள். இந்த குறிப்புகள் எல்லாம் சொல்கிறார்கள். போது அந்த பெண்மணி சொன்னார்களாம், கல்லா லா யஹ்ஸீக அல்லாஹு அபதா. கல்லா என்று சொன்னால் குர்ஆனிலே எந்த இடத்தில் கல்லா என்றால் ஒருபோதும் அர்த்தம், ஒருபோதும் அல்லாஹ் அவங்களை கேவலப்படுத்த மாட்டான். லா யஹ்ஸீக அல்லாஹு அபதா என்ன அந்த கல்லா வார்த்தையை யூஸ் பண்ணுவார்கள். ஆகவே அப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவருடைய குணநலத்தை சொல்ல பிறகு வந்தவர் ஒரு மலக்குதான் என்பதை உறுதிப்படுத்தி பெற்று அதை இன்னும் உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சொந்தக்காரர் புகைரா என்று சொல்லக்கூடிய கிறித்துவ பாதிரியார், தௌராத் ஜபூரை ரொம்பவும் வேதங்களை ஆகமங்களை அறிந்த நுட்ப ஞானமான ஒரு அறிவு ஜீவி, அவர் ஒரு இடத்தில் அழைத்து செல்கிறார்கள். இதோடு ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், புகைரா வீட்டை தாண்டிதான் மக்காவாசிகள் சிரியாவுக்கு போவார்கள் வியாபாரத்துக்காக. ஒரு நாள் சிரியாவுக்கு போகக்கூடிய அந்த வியாபார கூட்டத்தை நிறுத்தி எந்த காலமும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னார். இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு விருந்தாளிகள் என்று சொன்னார். ஆச்சரியத்தில் மேலிட்ட அந்த வியாபார குழுக்கள் எல்லாம் அந்த விருந்துக்கு போகிறார்கள். அந்த விருந்துக்கு போகக்கூடிய அந்த வியாபார கூட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சிறியவர். எல்லாரும் அவரிடத்தில் பொருளை ஒப்படைத்து விட்டு அவங்க எல்லாம் போனாங்க. உங்களுக்கு சாப்பாடு நாங்க எடுத்துட்டு வரேன்னு சொல்லும் போது அவர் தேடக்கூடிய மனிதர் பெருமானார் தான். பெருமானார் வரவில்லை. இன்னொரு மனிதர் வரவில்லை என்று சொல்லும் போது அவர் சிறுவர் என்று சொல்லும் போது அவருக்காகத்தான் உங்களுக்கு விருந்து என்று சொல்லும் போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். பிறகு விருந்தெல்லாம் பரிமாறிய பிறகு அபூ தாலிப் அவர்களை கூப்பிட்டு சொன்னார்களாம், உங்களுடைய மகனை, சிறிய மகனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சிரியாவுக்கு நீங்கள் அழைத்து சென்றால் அவருக்கு உயிருக்கு ஆபத்து வந்துவிடும். அவருடைய தோற்றங்கள் எல்லாம் நபித்துவத்துடைய தோற்றங்கள் இருக்கிறது. எனவே நீங்கள் அவரை மீண்டும் மக்காவுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று ஒரு செய்தியை சொன்னார். மற்றவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த ஆச்சரியத்தினுடைய உச்சக்கட்டம் என்று சொன்னால், அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த பாலைவனத்துடைய மரங்கள் எல்லாம் கருகி இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொருளை பாதுகாத்து அந்த மரத்தோடு சாய்ந்து இருக்கக்கூடிய அந்த மரத்தை பார்க்க சொன்னார்கள். மற்ற மரங்கள் எல்லாம் வந்து கருகி இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாய்ந்த அந்த மரத்துடைய கிளைகள் எல்லாம் பசுமையா இருந்தது. இதுவே ஒரு பேர் ஆச்சரியமா இருந்தது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பிலிருந்து அவர்கள் நபித்துவத்தை அல்லாஹ் தஆலா உத்தரவித்து விட்டான் என்பது இந்த வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டி தந்துகின்றன. எனவே இக்ரான்னு சொல்லக்கூடிய வார்த்தையை கல்வி படிப்பீராக, ஓதுவீராக என்று சொன்ன வார்த்தையை முதலிடத்தில் யாரிடத்தில் சொன்னார்கள் என்று சொன்னால் சையதத்துனா கையா நாயகி ரலியல்லாஹு தஆலா இடத்தில் சொன்னார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு இஸ்லாம் பெண்களுக்கு கல்வியை உரிமை கொடுத்திருக்கின்றன. ஆனால் அந்த கல்வியை இந்த காலத்தில் நம்முடைய பெண்கள் எல்லாம் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் வேதனையான ஒரு செய்தி. கல்வியை இஸ்லாம் தடை செய்யவில்லை, எல்லா கல்வியும் படிக்க வேண்டும். ஆனால் அதற்குண்டான முறைகள், இஸ்லாமியத்துடைய முறைகளை நாம் பேணிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். பாசூரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரு அறிஞர், புர்தா ஷரீஃபுக்கு விளக்கம் உரை எழுதக்கூடிய மகா பெரிய ஒரு அறிஞர், அவர் சொல்றாரு, அந்த பெரிய மனிதர் சொல்றார்,
குர்ஆனிலே 24,600 கலைகள் இருக்குதுன்னு சொன்னார். 24,600 கலைகள் இருக்கிறது என்று சொன்னார்கள் அந்த பாசுரி இமாம் அவர்கள். எனவே அந்த கலைகளுக்கு முதல் வித்தாக இருந்தவர்கள் சையதுனா கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவே பெண்களுக்கு கல்வி உரிமையை கொடுத்தார்கள், கல்வியை படிக்க சொன்னார்கள் என்று சொன்னால், நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க சம்பந்தமான கல்விகளை படிப்பதற்கு ஆர்வங்களை ஊட்ட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஞான பெருமக்களே, இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், அஸ்மா பின் யஸீத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. இந்த பெண்மணிக்கு சிறப்பு பேர் என்ன சொன்னா தெரியுமா? ஹதீபத்துன் நிசா, பேச்சாற்றலிலே ரொம்ப நாகரீகமாக பேசக்கூடிய ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க. நபியே நாயகமே, நாங்கள் எல்லா வேலைகளும் வீட்டு வேலைகள் அத்தனையும் செய்கிறோம். பிள்ளைகளை நாங்கள் பராமரிக்கிறோம், வீடுகளை சுத்தம் செய்கிறோம், சமையல் செய்கிறோம், இப்படி எல்லா வேலைகளையும் அதிகமாக செய்கிறோம். எங்களுடைய கணவன்மார்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? அவர்களுக்கு அவருடைய தாகத்தை நாங்கள் தீர்க்கிறோம். 10 மாதம் நாங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து சுமந்து பெற்றெடுத்து பராமரித்து வருகிறோம். இதெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்திலே, இவ்வளவு சிறப்பு எங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்களுக்குள்ள நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று ஒரு ஆதங்கத்தோடு கேட்கிறார். எங்களுக்கு ஜமாத்து தொழுகை கிடையாது, நாங்கள் ஜனாசா தொழக்கூடிய பாக்கியங்களுக்கு இல்லை, போர் செய்யக்கூடிய எங்களுக்கு அந்த உரிமை இல்லை, இப்படியெல்லாம் எங்களை விட விஞ்சி நிற்கிறார்கள் ஆண்கள், நன்மையிலே விஞ்சி நிற்கிறார்கள் சொல்லும் போது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியத்தின் மேலிட்டால், இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆச்சரியமான மதிநுட்பமான ஒரு வினாவை இந்த பெண்மணி கேட்டுவிட்டாள் என்று சஹாபாக்களிடத்தில் பெருமையோடு சொல்லும் போது, இஸ்ரஃபி யா அஸ்மா, அஸ்மாவை கூட்டு சொல்கிறார்கள். என்ன வார்த்தை சொன்னார் என்று சொன்னால், இவ்வளவு நன்மையை நீங்கள் ஆண்கள் ஜமாத்தோடு தொழுகிறார்கள், ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார்கள், சஹாபா பெருமக்கள் போரிலே கலந்து கொள்கிறார்கள், இப்படிப்பட்ட அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கணவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். உங்களுடைய கணவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு என்று சொன்னால் அவ்வளவு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், எந்த அளவுக்கு ஒரு பெண்மணி தன்னுடைய உரிமையை கேட்டிருக்கின்றார்கள், அந்த உரிமைக்கு இவ்வளவு நன்மை கிடைத்திருக்கின்றன என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டி தந்திருக்கின்றார். ஞான பெருமக்களே, அதே போல வீரத்திலும் இஸ்லாம் பெண்களை விட்டு வைக்கவில்லை. இன்றைக்கு சிங்கப்பூர் போன்ற நாடுகள் எல்லாம் என்ன சட்டம் என்று சொன்னால், அந்த நாட்டிலே பிரஜையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அங்க என்ன செய்யணும்? சிட்டிசன்ஷிப் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு இராணுவத்திலே சேர வேண்டும், இல்லை என்றால் அதுக்கு விசா கொடுக்க முடியாது. அதே போல அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு ஹந்தக் போர் நடைபெற்றது. ஹந்தக் என்று சொன்னால் குழியை தோண்டி, எதிரிகள் மதீனாவுக்கு உள்ளே வராமல் குழியை தோண்டினார்கள். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்சி நாட்டில் போருடைய நிலையை சொன்னார்கள். போருடைய நிலையில் அவருடைய யோசனை சொல்லும்போது இது அற்புதமான யோசனையாக இருக்கிறது என்று சொல்லி குழியை தோண்டி என்ன செய்கிறார்கள் பண்ணார்கள். குழியை தோண்டக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களுக்கு எல்லாம் கொண்டு வந்த உணவுகள் தண்ணீர்கள் எல்லாம் முடிந்து விட்டது. பசியினால அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. 3 கிலோமீட்டர் குழியை தோண்டிட்டு இருக்கிறாங்க. பசியின் காரணமாக சஹாபாக்கள் எல்லாம் பெருமாள்கிட்ட போய், நபியே நாயகமே, எங்களுக்கு பசியாக இருக்கிறது, எங்களுக்கு ஏதாவது உணவு தாருங்கள் சொல்லி வயிற்றை காட்டுறாங்க. வயிற்றை தூக்கி காட்டினா செங்கலை கட்டிக்கிறாங்க. ஜனாசாவை பாருங்க, ஜனாசா உப்பாவும் இருக்குது, வயிறு பிறகாம இருக்குது. என்ன செய்வாங்க? கொப்புள் கிட்ட என்ன செய்வாங்க? தொப்புள் பக்கத்துல ஓடு வைப்பாங்க, அல்லது என்னது உப்பு வைப்பாங்க. ஆகவே இப்பவும் அது நடைமுறையில் இருக்கிறது. அதே போல சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய வயிறை பசியால் காட்டியதின் காரணத்தினால் அவர்கள் தூக்கி காட்டுகிறார்கள். ஒரு செங்கல் கட்டியிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உடலை தூக்கி காட்டினால் 2 செங்கல் கட்டப்பட்டிருக்கு. அவங்க எவ்வளவு பசியா இருந்திருப்பாங்க. அந்த நேரத்துல, அந்த ஹந்தக்கு கடுமையான போர் நேரத்துல மதீனா வாசியில இருக்கக்கூடிய பெண்கள், முதியவர்கள், சிறியவர்கள், வயோதிகர்கள் மற்றும் நோயாளிகள் எல்லாம்
மதீனாவுக்கு அப்புறமாக ஒரு இடத்துல ஒரு கோட்டையில எல்லாத்தையும் நல்ல சேஃப்டியாக நல்ல பாதுகாப்பாக தங்க வைத்து அந்த கோட்டையிலே செய்தனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறார். இருக்கக்கூடிய சின்ன ஒரு சஹாபி, இளைய ஒரு சஹாபி. ஹஸ்ஸான் இப்னு சாபித் யார் என்று சொன்னா பெருமானுடைய அவைப்புலவர். பெருமானாரை எப்போது புகழ்ந்து கொண்டிருப்பாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மெம்பர் செஞ்சு மேடை அமைச்சு என்னை புகழுங்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, சஹாபாக்களை பார்த்து அவருடைய ஹஸ்ஸானுடைய பாடலை கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஹஸ்ஸானுக்கு உங்களால் முடிந்த பரிசுகளை கொடுக்க சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இதுக்கு தலைவராக இருக்கிறார்கள். பத்ர் யுத்தத்திலே சஹாபாக்கள் மக்கா மதீனா வாசிகள் எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் முதல் போர் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடைபெறும் போது யாரெல்லாம் போருக்கு வராங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் கையை காட்டுறாங்க. மக்கா வாசிகளுக்கு போர் செய்யறதுக்கு நல்ல திறமையுடையவர்கள். ஒரு ஃபுட்பால் பிளேயர் எடுத்துக்கொண்டு சொன்னா மணல் நிறைந்த பகுதி கடற்கரையில அது பணிஞ்சா அவனுக்கு அது நல்ல பிராக்டிஸ் கிடைக்கும். அப்படிப்பட்டவர்கள் மக்காவுடைய அந்த மணல் மேடலே அவர்கள் சின்ன சின்ன யுத்தங்கள் எல்லாம் சந்தித்த அந்த சஹாபாக்களுக்கு போர் பயிற்சி இருந்தது. மதீனா வாசலுக்கு போர் பயிற்சி இல்லை, போர் அதிகமாக செய்ய தெரியாது. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய நாவை காட்டினார்கள். எல்லாரும் கையில வாள் வச்சுப்பாங்க, இவங்க நாவை காட்டினார்கள். கேட்டார்கள். அந்த நாவுடைய சொல்லும் போது சொன்னார்களாம், என்னுடைய நாவுடைய அந்த கவியின் மூலமாக, அந்த வார்த்தையின் மூலமாக, அந்த வார்த்தையுடைய வீரியத்தின் மூலமாக எதிரிகளை நான் தாக்கி விடுவேன், விரண்டோட செய்துவேன் சொன்னால் அப்படிப்பட்ட ஹஸ்ஸான் தான் ரலியல்லாஹு தஆலா அந்த கோட்டையிலே பெண்களுக்கும் சிறியவர்களுக்கும் முதியவர்களுக்கும் நோயாளிக்கும் ஒரு தலைவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு அவங்க போருக்கு போயிட்டாங்க. அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி சஃபியா நாயகி அவங்களும் இருக்கிறாங்க பெண்கள்ல. ஆனால் பனு குறைலா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தார்கள் மதீனாவிலே அவர்கள் சுத்தி பார்க்கிறார்கள், யாருமே இல்லை. எல்லாரும் போருக்கு போறது, மற்றவங்க எல்லாம் பெண்கள் வீட்டில் இருப்பாங்களா, அப்படி பார்த்தா பெண்களும் இல்லை, யாருமே நடமாட்டம் இல்லை. அப்ப எங்க போயிருப்பாங்கன்னு சொல்லும் போது ஒரு சிஐடி ஒரு ஆளை அனுப்புறான், ஏதாவது தென்படுதான்னு சொல்லும் போது அவன் என்ன செய்யறான், அந்த கோட்டையை நோக்கி போகும்போது அங்கு ஆட்கள் இருப்பதை தெரிஞ்சு விட்டது. இங்கதான் பாதுகாப்பாக அவங்க இருக்கிறார்கள் சொல்லக்கூடிய செய்தி அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இதை யார் பார்க்கிறார்கள் சொன்னால் அந்த வீர மங்கை சஃபியா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்க்கிறார்கள். திடீரென இந்த புது மனிதர் வருகிறார், இந்த இடத்தையே ஒரு நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டு ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா போய் சொல்றாங்க, ஏதோ நமக்கு ஒரு ஆபத்து ஏற்பட போகுது, எனவே என்ன செய்கிறார், இவரை கண்காணிக்க வேண்டும், ஒரு சமயம் இவரை நாம் விட்டுவிட்டால் செய்தியை கொண்டு செய்து சென்று படையோடு நம்மளை அழித்து விடுவார்கள், நமக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்று சொன்ன பிறகு ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் பின்வாங்கினாங்க. ஏன்னா வந்தவன் பெரிய ஒரு முரட்டு ஆசாமி, வந்தவன் பார்த்து அன்னைக்கு பின்வாங்கின பிறகு சஃபியா நாயகி உடையில கோட்டை தான் நிறைய கதவுகள்லாம் இருக்கும் இல்லை, அவங்க என்ன செய்றாங்க, அவங்க உள்ள போய் வேறு கதவுல இருந்து வெளியாகி இந்த மனிதனுடைய நோட்டம் எல்லாம் பார்த்த பிறகு உள்ளிருந்து ஒரு நல்ல ஒரு கம்பை எடுத்து அவனை அந்த இடத்துல என்னது ஆளை ஷஹீதாக்கிட்டான், ஆளை போச்சுட்டாங்க. அவங்க சொல்றாங்களா, அவ்வளவு இம்ராத்தின் கதல் சுரஜிரன், முதலாக நான் ஒரு ஆணை கொண்டது நான் தான் என்று சஃபியா நாயகி சொல்றாங்க. வீரம், அவ்வளவு வீரமாக இருந்தார்கள். ஒரு காலம் அவன் அந்த நோட்டமிட்டு அவன் போயிருந்து சொன்னால் கண்டிப்பான முறையில் இவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும், அத்தனை பேரும் எனது அவங்க ஷஹீதாக்கி வச்சுப்பாங்க. எனவே அவ்வளவு வீரத்தை கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு மார்க்கமும் இஸ்லாமிய மார்க்கம். இன்னொரு பெரிய ஒரு சிறப்புன்னு சொன்னால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போரிலே கலந்து கொண்டார். உஹது ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நடந்தது. இஸ்லாமியர்களுக்கு சற்று ஒரு தோல்வி ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டளையை சஹாபாக்கள் மீறவில்லை. எதிரிகள் எல்லாம் பொருளை போட்டு போயிட்டாங்க. அந்த பொருளை எடுத்து நாம் கொடுக்க வேண்டும் சொல்லக்கூடிய அந்த ஆசையில தான் சொன்னாங்க அந்த ருபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை. இப்போ நம்ம பார்க்கலாம் உஹது யுத்தத்துக்கு அந்த மலைக்கு ஆப்போசிட்ல ஒரு மலை இருக்கும்.
ஒரு மண்டல் திறமா கொஞ்சம் உயரமா ஏறுவாங்க எல்லாரும். அந்த இடத்துக்கு பேர் ரிபாத்ன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து இருந்து ஒரு 50 சகாபாக்களை வைத்து வில்வித்த சகாபாக்களை வைத்து கண்காணிக்கும் போது எல்லாரும் எதிரிகள் போயிட்டான்னு சொல்லி வச்சாங்க. வந்து அந்த போற்ற போன பொருளை எடுத்து நம்ம கொடுப்போமே சொல்லி அப்படிதான் வந்தாங்க. கட்டளை மீறல். இதை பயன்படுத்தி அவங்க என்ன செஞ்சாங்க, உள்ளே ஏறி வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு உயிருக்கு ஆபத்தான நேரத்துல உம்மு உமாரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. இந்த உம்மு உமாரா பெருமானாருடைய நெஞ்சுக்கு நேர பெருமானாருக்கு எந்த ஆபத்து ஏற்படாமல் இருப்பதற்காக பெருமானாரை சூழ்ந்து அந்த பெண் நிக்குது. நெஞ்சுக்கு நேராக சஹாபாக்கள் நிக்கிறாங்க, இந்த பெண்மணியும் நிக்கிறாப்ல. என்ன பெருமானாரை தாக்க வரக்கூடிய யார் தெரியுமா? இப்னு தபியா. இவரை பார்த்தாலே 100 ஆட்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல புஜபல பராக்கிரமசாலியாக இருந்தார். அவருடைய குதிரைகள், அவருடைய வாகனங்கள் எல்லாம் அவ்வளவு அற்புதமாக இருந்தது. இந்த உம்மு உமாரா சும்மா பெருமானாரிலே கீழே நிற்கப்படுது. இந்த உம்மு உமாராவை என்னது அவன் பார்த்தவன ஒரு பெண்மணி அப்படின்னு பார்க்காம அந்த பெண்மணி என்ன செஞ்சான், அவன் அடிச்சிட்டான், வெட்டிட்டான். கையில இருந்த வாளும் கீழே விழுந்தது, ரத்தம் சொட்டி கொண்டே இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அழுகிறார்கள். பார்த்த உடனே அவன் பார்த்தான், ஆக ஒரு பெண்மணியை போட்டு நான் இவ்வளவு வீரனா ஒரு பெண்ணை வெட்டிட்டான்னு சொல்லி நம்மளை கேவலப்படுத்தி அவன் இடத்த விட்டு ஓடிட்டான். உம்மு யாரே இப்னு தபியா. ஓடனோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். இந்த பெண்மணிக்கு ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, சலி யா உம்மு உமாரா, சலி யா உம்மு உமாரா, உனக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு கேட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு ஒரு தலையடி காய்ச்சல் ஏதாவது வந்து சொன்னா நம்ம நினைச்சு உடனே மருத்துவம் செய்வோம் தாக்கு பிடிக்கிற வரைக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலி யா உம்மு உமாரா, உனக்கு என்ன வேணுமா அது கேளுன்னு சொல்லும் போது அந்த பெண் என்ன கேட்டிருப்பா? ரத்தம் ஓடுது நபியே நாயகமே, எனக்கு ஆபத்தா இருக்குது, உயிருக்கு ஆபத்தாக்கி நீங்க காப்பாத்துங்க, ரத்தத்தை நிப்பாடுன்னா கேட்டு இருந்தா கண்டிப்பா என்ன செய்யும், அந்த ரத்தம் நின்றே இருக்கும். சஹாபிக்கு கண்ணே வெளியே வந்துச்சு. அது அப்படியே மீண்டும் பொறுத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த பெண்மணி கேட்டதுதான் ஒரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், நபியே நாயகமே, நாளை மறுமையில நானும் என்னுடைய கணவரும் என்னுடைய மக்கள் எல்லாம் உங்களோடு சொர்க்கலோகத்தில் இருக்க வேண்டும், உங்களுடைய காலடியில் நான் தங்க வேண்டும் என்று அவ்வளவு ரத்தம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் கூட பெருமானாரோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று தன்னையும் தன்னுடைய கணவரையும் தன்னுடைய மக்களையும் சொன்னால் எவ்வளவு பெரிய வீர பெண்மணி. உடனே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஜஅல்ஹு ருஃபகாஅ ஃபில் ஜன்னah என்று துஆ கேட்டார். அந்த துஆ கண்டிப்பா படிச்சிருக்கும். அவங்களும் சொர்க்கத்துடைய நன்மை தான். ஆகவே இவ்வளவு ஒரு வீரம் மிகுந்த அந்த பெண்மணி கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி கட்டத்தில் தன்னுடைய கடைசி கட்டத்திலும் கூட சொர்க்கத்தை தான் அவர்கள் வேண்டினார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பெண்களுக்கு இஸ்லாம் உரிமை கொடுத்திருக்கின்றன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமை கொடுத்திருக்கின்றார் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உண்மையான பெருமக்களே, ஆயிஷா நாய்க்கு நிறைய பேர் இருக்கு. அதுல ஒரு சிறப்பான ஒரு பேர் தெரியுமா? முஅல்லிமத்துர் ரிஜால், ஆண்களுக்கு பேராசிரியராக இருந்தார். பெருங்கொண்ட சஹாபாக்கள் எல்லாம் ஆயிஷா நாய்க்கு கால் மடித்து படித்திருக்கின்றார். பெண்களிலே அதிகமான ஹதீஸை அறிவித்தவர்கள் செய்திருக்கிற ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா, ஆண்களிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. பெருங்கொண்ட சஹாபிகள் எல்லாம் அவர்களிடத்தில் கால் மடித்து படித்திருக்கின்றார்கள். நம்முடைய ஷரியா மார்க்க சட்டம் இருக்கிறதே வேறு எந்த மதத்தில் சொல்லாத அற்புதமான விஷயங்களை சொல்லியிருக்கு. நம்ம கழிவறைக்கு போறோம், டாய்லெட்டுக்கு போறோம், அப்பவும் துவா வைட்டு போங்க, இடது கால வச்சுட்டு போங்க சொன்னாங்க. வீட்டுக்கு போனா வலது கால வைங்க, கடைக்கு போனா வலது கால வைங்க, கடையை திறந்தா வலது பக்கமா திறங்க, முடிவாந்தா வலது பக்கமா முடிவாருங்க, கையில் சட்டை போட்டா பேண்ட் போட்டா எல்லாமே வலது பக்கமா இருக்கு சொன்னாங்க. ஏன் இதுக்கு மட்டும் இடது பக்கமா போகணும்? அதுவும் வலது பக்கமா கழிவறைக்கு போறாங்க இல்ல சொன்னா இடது பக்கமா சொன்ன காரணம் சொன்னா இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது, இடது பக்கத்தில் தான் மனிதனுடைய சிறுநீர் பை இருக்கின்றன. எனவேதான் நீங்கள் அந்த இடது காலை வைக்க வைக்க அதுக்கு அழுத்தங்கள் கொடுக்க கொடுக்க அந்த சிறுநீர் பையினுடைய அந்த பலூன் போல இருக்கக்கூடிய அது விரிவடைந்து உங்களுக்கு என்ன செய்யும், சிறுநீர்கள் தாராளமாக வந்துவிடும், எந்த இடைஞ்சலும் இருக்காது என்று இன்னைக்கு ஆய்வுகள் சொல்லுது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே சொன்னார்கள், நீங்கள் இடது பக்கமாக
காலை வைத்து வருங்கள், வரும்போது வலது பக்கமாக வாருன்னு சொன்னார். இப்படி ஒரு கழிவறைக்கு போகக்கூடிய ஒரு இதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறப்பான ஷரியத்துடைய அத்தனை ஞானங்களை பெற்றவர்கள் தான் செய்தத்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சொல்றாங்க, அவங்கள பத்தி சொல்றாங்க. ஆயிஷா நாயை பத்தி சொல்லும் போது 100% ஷரியத்துடைய அத்தனை சரியத்து, தொழுகை சம்மதமானது எல்லாம், நோன்பு ஹஜ்ஜி எல்லாம் சம்மதமானதுல 25% என்னது செய்தத்தின ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்குது. மிச்சம் 75% தான் இது ஏனைய சஹாபாக்கள். ஹஜ்ஜத்துல் விதாவில 1,24,000 சஹாபாக்கள் இருந்தாங்க. 75% இப்படிப்பட்ட சஹாபாக்கள். ஒட்டுமொத்தமான 25% ஞான அறிவு என்னது செய்தத்தின ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உர்வா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அவ்வளவு அறிவு தீட்சணியை பெற்றவர்கள் தான், அந்த கல்வியை வேட்கையாக செய்தவர்கள் தான் செய்தத்தின ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. அருமையான பெருமக்களே, இப்படி பெண்களுக்குண்டான உரிமைகளை இஸ்லாம் எந்த அளவுக்கு வழங்கியிருக்கின்றன என்பதை இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டி தந்திருக்கின்றன. இதுல இன்னொரு செய்தி என்று சொன்னால், அத்தா இப்னு அபி ரபா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அத்தா இப்னு அபி ரபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை அவர்கள் ஹஜ்ஜுக்காக வருகிறார்கள். அப்போது அந்த நாட்டினுடைய அரசன் என்ன செய்கிறார்கள், அவரும் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். ஹஜ்ஜுக்கு வந்து அவர்கள் என்ன செய்வார், படை பலத்தோடு எல்லா வசதிகளோடு வருவார்கள். மக்கள் எல்லாம் அரசர் வருகிறார் என்று சொல்லி எல்லாரும் கூட்டம் கூடிவிட்டது. இந்த நேரத்துல அத்தா இப்னு அபி ரபாஹ் வருகிறான்னு சொல்லும் போது மக்கள் எல்லாம் கலைஞ்சிருது. அத்தா இப்னு அபி ரபாஹ் இடத்துல எல்லாம் போயிட்டாங்க. அவர் சாதாரண ஒரு சஹாபி தான். மக்கள் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. மன்னருடைய அந்த படைகள் தான் நிக்குது. கேட்கிறாரு, இவ்வளவு கூட்டம் இருந்து இப்ப காணாமன்னு சொல்லி சொல்லும் போது எல்லாருமே கலைந்து போய்விட்டாங்க. அத்தா இப்னு அபி ரபாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மாணவன், அவர்கள் ஒரு சமயம் தாபியீன்களா இருக்கலாம். அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவராக இதுல ஒரு செய்தி என்னன்னு சொல்லி சொன்னா, நம்முடைய இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹனஃபி மذஹபுடைய ஸ்தாபகர். அவங்க ஹஜ்ஜிக்கு போறாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு மொட்டை அடிக்கணும். கல்லாம் எரிஞ்ச உடனே மொட்டை அடிக்கணும். அப்ப என்ன ஒரு நாவிதன் அவன்கிட்ட போறாங்க. போயப்பா என்னை மொட்டை அடிக்கணும், எவ்வளவு வேணும் ஹதியா என்று கேட்கிறாப்ப. இல்ல, இது இபாதத்து தானே, ரிஸ்கு தானே, அதனால உங்களுக்கு எவ்வளவு தர முடியுமோ தாங்க, இதுக்கு வேலை பேச செய்யல சொல்லி அவனும் கண்ணியமா சொல்லிட்டாப்புல. சரி, அல்ஹம்துலில்லாஹ். மொட்டை அடிக்கிறதுக்கு உட்காந்துக்கிறாங்க. கிபிலா சைடு உட்காராம வேற சைடு உட்கார்ந்துட்டாங்க. ஏங்க நீங்க கிபிலா சைடுலங்க உட்காரணும், இப்படி செய்யணும் அழுது. இது பெரிய கடல், அறிவு ஞானம் மார்க்க சட்டத்தை தெளிஞ்சான ஒரு பெரிய ஒரு இமாம். அவன் கிபிலா இடத்துல உட்கார்ந்தாச்சு. அதே போல ரெண்டாவது இடது தலையை கொடுக்குறாங்க. தலையை கொடுக்கும் இடது பக்கமா கொடுக்குறாங்க. ஏங்க வலது பக்கமா கொடுக்கீங்க, வலது பக்கம் போல கொடுக்கணும் சொல்லும்போது அப்படியும் கொடுத்துட்டாங்க. இப்படியே சொல்லிட்டீங்கிறாட ஒரு நாவிதன். மூணாவது என்ன சொல்றாங்க, மொட்டை அடிக்கும் போது தலையை கொடுக்கும் போது அமைதியா இருக்கிறாங்க. ஏங்க அமைதியா இருக்கிறிய, கப்பீரு தக்பீர் சொல்லக்கூடாதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்களே, தக்பீர் சொல்லக்கூடாதா என்று கேட்கிறாங்க. இப்படி ஒரு நாவித ஒரு முடிவெட்டக்கூடியவன், அவன் இவ்வளவு பெரிய சட்டத்திலாம் நமக்கு சொல்லித்தாரான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்ட பிறகு கடைசியில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சுட்டு 2 ரக்காத்து தொழுவுல. அப்பவும் சொன்னாங்க 2 ரக்காத் தொழுவுங்க. முழுமையா கலைந்த பிறகு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவு சொல்லிக்கிறாங்க, 2 ரக்காத்து தொழுவுங்க. எப்படி சவாபு முடிச்ச பிறகு 2 ரக்காத் நம்ம தொழுவது போல இதுக்கும் தொழுவுங்க என்று சொல்லும் போது அவன்கிட்ட கேட்டாங்களே, எப்பா நீ நாசுவனா அல்லது ஃபகீஹா, நீ நாசுவனா அல்லது பெரிய சட்ட ஞானம் உள்ளவனா கேட்கும் போது அவர் சொன்னாரா, இது எனக்கு மட்டும் இல்ல, அத்தா இப்னு அபி ரபாஹ் இருக்கிறாரு, அவர் வாழ்ந்த அந்த பகுதியில எல்லா மக்களுக்கும் இந்த சட்டம் தெரியும். எல்லா மக்களுக்கும் இந்த சட்டம் தெரியும். அவ்வளவு ஆச்சரியமான ஒரு செய்தியை சொன்ன பிறகு அந்த அத்தா இப்னு அபி ரபாஹ் யாருன்னு சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மாணவராக இருந்தாலும் கூட
ஆயிஷா நாயை பற்றி அவர்கள் சொன்னார்கள். அவ்வளவு பெரிய பேரறிஞராக இருக்கக்கூடிய அத்தா இப்னு ரபாஹா ஆயிஷா நாயை பற்றி வெகு சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள். கல்வி ஞானத்துடைய தீர்க்கமான ஒரு தலை சிறந்த ஒரு பெண்மணி யார் என்று சொன்னால் அவளுக்கு நிகர் யாருமே கிடையாது சொல்லக்கூடிய அளவுக்கு செய்தத்தினா ஆயிஷா நாய் அவர்களை சொன்னது யார்? அத்தா இப்னு அபீ ரபாஹ். இந்த அளவுக்கு என்னது மிக சிறப்பு வாய்ந்த திறமை வாய்ந்த பெண்களாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபியத்தான பெண்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல அஸ்மா பின் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார்ட்ட கேட்டாங்க, ஆண்களுக்கெல்லாம் நீங்க என்ன செய்றீங்க, பயான் பண்றீங்க, எங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டாங்களே நபியே நாயகமே என்று சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி ஒரு நாளை என்னது ஒதுக்கி தந்துடுறோம் சொல்லி ஒரு நாள் ஒதுக்கி போது அந்த நாளில் சதக்காவை பற்றி தர்மத்தை பற்றி தர்ம சிந்தனை உடையவர்கள் பொதுவாக பெண்கள் அதிகமாக இருப்பார்கள். அந்த தர்ம சிந்தனையை பற்றி சொல்லும் போது அந்த பைத்துல் மாலுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சும் போது அங்க வந்த பெண்கள் எல்லாம் காதுல கடந்தது கையில கடந்ததெல்லாம் கொடுத்துட்டாங்க. இது யாரு பார்த்தான்னு சொன்னா இன்னைக்கு இந்த அந்த அஸ்மா பின் யஸீத் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி பார்த்தாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவியும் அந்த இதில் இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இருந்தால் கொஞ்சம் ஏழை, வியாபாரம் செய்யக்கூடியது கொஞ்சம் ஏழையான ஒரு சஹாபி. ஆனா முடிச்ச மனைவி நல்ல செல்வந்த பெண்மணி. அப்படித்தான் பார்க்குறாங்க. இப்பெல்லாம் நற்பெண்மகள்லாம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கு 4 கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். குணநலங்கள், உங்களுடைய குடும்ப பாரம்பரியங்கள், மார்க்க பற்றுகளை நீங்கள் தேடி அப்படிப்பட்ட பெண்ணை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஏழை சஹாபி. முடிச்ச பெண்ணு பணக்காரி பெண்மணி. இந்த பெண்மணி அங்க போகிறாங்க. போனா அவங்க நிறைய அவங்க அம்மா அப்பா கொடுத்த சொத்துலாம் இருக்குது, அந்த நகைகள்லாம் இருக்குது. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் நடத்துறாங்க, தர்மத்தை பத்தி பாடம் நடத்துறாங்க, சதக்காவை பத்தி சொல்றாங்க. இப்ப நான் என்ன செய்யணும், தர்மம் செய்யணும். ஆனா நீங்க கொஞ்சம் என்ன செய்ய இலைய இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த தர்மத்தை நான் கொடுத்தேன்னு சொல்லி சொன்னா நீங்க அதை வித்தரிச்சுவீங்க, வியாபாரம் செஞ்சிருவீங்களே, எனவே அந்த தர்மத்தை உங்களுக்கு நான் தரவா என்று நீங்க ரசூலுல்லாஹ்வை கேட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. நீங்க ஒரு பெண் ஒரு ஆணுக்கு தர்மம் கொடுக்கலாமா, ஒரு கணவனுக்கு தர்மம் கொடுக்கலாமா என்று நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டுருவாங்க. இவ்வளோ கொஞ்சம் வெக்கப்பட்டாங்க. நாம இது எப்படி கேட்கறது, ரசூலுல்லாஹ்ட்ட போய் இது எப்படி சொல்றது, மனைவிட்ட போய் ஒரு சதக்கா கேட்கிறமா ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறது, இல்லம்மா நீங்களே அதை போட்டு கேட்டுருங்கம்மா, நீங்களே அதை செய்ய கேட்டுட்டு அதுக்கு ஒரு விலை தெரிஞ்சா வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட நினைச்சு அங்க போறாங்க. போகும்போது அங்க ஒரு பெண்மணி நின்றுட்டிருக்கிறாப்ல. அங்க ஒரு பெண்மணி நின்றுட்டிருக்கக்கூடிய நேரத்துல அவனும் இதே மேட்டர் தான், இதே தான் போது பிலால் எல்லாத்தாலும் வர்றாங்க. அந்த உடனே பிலால் தக்கோடு இந்த மாதிரி விஷயத்த சொல்றாங்க. ஆனா என் பேரை சொல்லக்கூடாது, அந்த பெண்மணி ஜெய்னப் நாயே, என் பேரை சொல்லாதீங்க, நீங்க என்ன செய்யுங்க. ஒரு பெண் கேட்டான்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் மேட்டர் சொல்றாங்க. யாரு கேட்டதுன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்ல முடியுமா? அப்போ இந்த மாதிரி பெண்மணி செய்யணும் கேட்ட உடனே சொன்னாங்களாம், தர்ம சிந்தனையில பெண்கள் தான் சிறந்தவங்க சொல்லிட்டு எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு நம்ம தர்மம் கொடுக்குறோம், நமக்கு ஒரு நன்மை எழுதப்படும். ஆனால் ஒரு பெண் ஒரு கணவனுக்கு தர்மம் கொடுத்து சொன்னால், ஒரு கணவன் ஒரு பெண்ணுக்கு வாழ்வாதாரத்துக்கு தர்மம் கொடுத்து சொன்னால் அது என்ன, தர்மம் கொடுத்த நன்மையும் கிடைக்கும், குடும்பத்துடைய உறவையும் அது வலுப்படுத்தும், குடும்பத்துடைய உறவையும் அது வலுப்படுத்தும். எனவே 2 நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆகவே அந்த அளவுக்கு நாம் ஏன் சொல்கிறோம், தர்ம சிந்தனைகளில் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு பெண்களுக்கு இருக்கின்றன என்பதை இந்த வரலாறு நமக்கு சுட்டி காட்டி தந்திருக்கின்றன. ஆக இப்படி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பெண்கள், சஹாபியத்தான பெண்கள் மிகவும் அற்புதமாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெண்களை போல வாழ வேண்டும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். என்னுடைய மனைவிமார்களுக்கு நான் சிறந்தவன் என்று சொல்வதை போல நாமும் அவங்களுக்கு சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஒரு பெண் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நடவடிக்கைகளும் நமக்கு சரியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு அற்புதமாக நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே அருமையான பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹன் நபியு, நபியை பார்த்து சொல்றார், குல்லி அஸ்வாஜிக
உங்களுடைய மனைவிமாரிடத்தில் உபநாதிக்க உங்களுடைய பிள்ளைகளை என்று சொல்லிவிட்டு குல் அஸ்வாஜிக ஒனிசாய்க ஒபனாதிக ஒனிசாயில் முஃமினீன் முஃமினான அனைத்து பெண் மக்களுக்கும் அவருடைய உரிமைகள் என்ன, எப்படி வாழ வேண்டும், எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் நீங்கள் நபியே சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த குர்ஆன் ஆயத்து நமக்கு சொல்லி தந்திருக்கின்றன. எனவே மடமையான அந்த காலத்தில் கூட, பெண்களை பிறைத்த காலத்திலும் கூட, பெண்களை உயிரோடு பிறைத்த காலத்திலும் கூட ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல் பிந்து பரக்கா, வீட்டிலே பெண்கள் இருப்பது பரக்கத் என்று சொன்னார். என்று சொன்னால் பெண்களுக்கு கல்வியிலே உரிமை இருக்கிறது, சொத்திலே உரிமை இருக்கிறது. அவர்களுக்கு இஸ்லாம் உரிமையை அற்புதமாக நமக்கு கொடுத்திருக்கின்றன, வேறு எந்த மதத்திலும் கொடுக்காத அளவு. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய நாட்டிலே ஒரு கணவன் இறந்து விட்டால் என்று சொன்னால் மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும் என்பது ஒரு காலத்தில் இருந்தது. இப்பவும் ராஜஸ்தான்ல அந்த சில கிராமங்கள் அது இருக்கு. கணவன் இறந்துட்டேன்னா உடனே இவங்க போய் சேர்ந்துடுறாரு. அது சட்டப்படி தடை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களுக்கு மறுவாழ்வு மனம் கொடுத்து வாழ வைத்தால் என்று சொன்னால் அது பெண்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தால் சொன்னால் ஒரே மார்க்கம் நம்முடைய மார்க்கம் தான். அதற்கு வித்திட்டவர் நம்முடைய உயிரணி மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் கூறிக்கொண்டு, நம்முடைய பிள்ளைகளை பெண்களை நல்ல முறையிலே மார்க்க தருவியத்தான முறைகளே அவளுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை நாம் கொடுக்க வேண்டும். அவருடைய உரிமைகளை என்ன நாம் பெற்றுக்கொண்டு அதுக்குண்டான செயல்பாடுகளை செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் யாவருக்கும் அந்த சிறப்பை தருவானாக என்று கூறிக்கொண்டு, நாம் இந்த உலகத்திலும் மறுவுலகத்திலும் ஜெய் பெற்று வாழ்வதற்கு அல்லாஹ் அவருடைய பேரொருளை சொல்வானாக என்று கூறி மனப்புமிகு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.